இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை நான் இன்றைக்கே உங்களுக்கு தருவேன். உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வியாபாரத்தில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், உன்னுடைய தொழில் காரியத்தில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், உன்னுடைய வருமானத்தில் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இதை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? அதைத்தான் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நாம் செபிக்க போகிறோம். முதலாவது, விசுவாசியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இரட்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இரட்டிப்பான நன்மை நான் உங்களுக்கு தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் யார்? ஒரு ஊழியக்காரன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்கள் மேல் அன்புள்ள ஒரு ஆண்டவர், உங்களுக்காக தன்னை சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர், உங்கள் மேல் அன்புள்ளவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன்.